ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வின்னன்ஷாய். நான் உங்கள் சாளுக்கிய செல்லதுரை. இன்றைக்கி நம்ம ஹிந்து டேட்டட் October 21, 2021 நியூஸை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கலுக்குள்ளே போயிடலாம். இதில் வந்து இந்தியன் டீம் மீட்ஸ் தாலிபான் அப்படின்னு டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. இன் மாஸ்கோ 10 நேஷன் ஸ்டேட்மெண்ட் ரெக்கக்னைசஸ் த நியூ ரியாலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியூ ரியாலிட்டி இன் ஆப்கானிஸ்தான் என்னென்னா, தாலிபான் வந்து ஆப்கானிஸ்தானை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதுதான் வந்து நியூ ரியாலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் பேராகிராஃப் வந்து நல்லா படிச்சுக்கணும். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்தியா ஜாயின்ட் 10 நேஷன் ஸ்டேட்மெண்ட் ரெக்கக்னைசிங் த நியூ ரியாலிட்டி ஆஃப் தாலிபான் அண்ட் பவர் இன் ஆப்கானிஸ்தான் அட் த மாஸ்கோ ஃபார்மேட் மீட்டிங் ஆன் வெனஸ்டே. இந்த மாஸ்கோ ஃபார்மேட் மீட்டிங் வந்து யார் அரேஞ்ச் பண்ணாங்கன்னா, ரஷ்யா. இதை வந்து நம்ம நேற்றே படித்தோம். இந்த மாஸ்கோ ஃபார்மேட் மீட்டிங்கை வந்து அரேஞ்ச் பண்ணது வந்து ரஷ்யா. As Indian officials reportedly met Taliban Deputy Prime Minister Abdul Salam Hanafi and offered humanitarian aid to the regime of Kabul அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஹியூமனிடேரியன் எய்டு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து லாஸ்ட் பேராகிராஃப்லேயும் ரீஇட்டரேட் பண்ணியிருக்காங்க. இந்த பேராகிராஃபில் பாருங்கள், இங்கே வந்து this would be the first time India has officially announced aid for Afghanistan after the August 15 takeover of Kabul by the Taliban அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா this is the first time India has officially announced aid for Afghanistan அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம டேரெக்டாக பேஜ் 8க்கு போயிடலாம். இப்போ நம்ம டேரெக்டாக பேஜ் 8க்கு வந்துட்டோம். இந்த பேஜ் 8ல் அந்த நியூஸோட கண்டினியூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்தியா வாஸ் ஆல்சோ சிக்னேட்டரி டு த ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட். இப்போ வந்து இந்த 10 கண்ட்ரிஸ் கூப்பிட்ருக்காங்கல்ல, இல்லை ரஷ்யா மாஸ்கோ ஃபார்மேட்டில், அதில் என்னென்ன கண்ட்ரிஸ்ன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சைனா, ஈரான், ரஷ்யா, பாகிஸ்தான், கசகிஸ்தான், கிர்கிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், தஜிகிஸ்தான் அண்ட் உஸ்பெகிஸ்தான். இதை வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது ப்ரிலிம்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. இன்னொரு வாட்டி சொல்கிறேன். சைனா, ஈரான், ரஷ்யா, பாகிஸ்தான், கஜகிஸ்தான், கிர்கிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், தஜிகிஸ்தான் அண்ட் உஸ்பெகிஸ்தான் வந்து மாஸ்கோ ஃபார்மேட்டில் வந்து இருந்தாங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஃபுல் ஆர்டிக்கிளே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து தாலிபான் டு கீப் தேர் கமிட்மெண்ட் ஆன் ஃபார்மிங் அன் இன்க்ளூசிவ் கவர்மெண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே படிங்க, இன்க்ளூசிவ் கவர்மெண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தாலிபான் டு கீப் தேர் கமிட்மெண்ட் ஆன் ஃபார்மிங் அண்ட் இன்க்ளூசிவ் கவர்மெண்ட் அண்ட் என்ஷூரிங் தட் த டெரிட்டரி இஸ் நாட் யூஸ்ட் பை டெரர் குரூப்ஸ். அதாவது தாலிபான் வந்து டெரர் குரூப்ஸ்க்கு வந்து எந்த நேரத்துலையும் எந்த சூழ்நிலையும் டெரர் குரூப்ஸ் கிட்ட வந்து அந்த டெரிட்டரியை கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறத வந்து இன்க்ளூசிவ் கவர்மெண்ட்டாக வந்து சொல்லியிருக்காங்க. And ensuring that the territory is not used by terror groups to threaten the security of other countries, curb transnational drug routes and pursue friendly relations with neighboring countries. அதாவது தாலிபான் வந்து மற்ற கண்ட்ரிஸோட ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. It was stated that the further practical engagement with Afghanistan needed to take in to account the new reality that the Taliban coming to power in the country irrespective of the official recognition of the new Afghan government by the international community. அதாவது என்னதான் இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி வந்து இந்த தாலிபான் கவர்மெண்ட் வந்து பவருக்கு வரதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணலனாலும், நம்ம வந்து இந்த ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தாலிபான் கவர்மெண்ட் தான் வந்து இப்போது ஆப்கானிஸ்தானை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம அவங்க கூட ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ் வச்சுக்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு இந்தியா வந்து தாலிபானோட பேச்சுவார்த்தை நடத்தினது வந்து இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் ஏற்கனவே பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திட்டு இருந்திருக்காங்க. பட் இந்தியாவும் தாலிபானும் பேச்சுவார்த்தை நடத்தினது வந்து வென் தாலிபான் டுக் ஓவர் ஆப்கானிஸ்தான். இப்போ தான் வந்து தாலிபான் வந்து ஆப்கானிஸ்தானை வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து இந்தியன் அம்பாசிடர் வந்து தோஹாவில் மீட் பண்ணி தாலிபான் கிட்ட டைரெக்டாக பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. பட் இதுதான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மல்டிலேட்ரல் ஃபோரம் மூலமா இந்தியா வந்து பேச்சுவார்த்தை நடத்துறது. இந்த மாஸ்கோ ஃபார்மேட் மூலமா பேச்சுவார்த்தை நடத்துறது வந்து ஃபர்ஸ்ட் டைம். இதுதான் மல்டிலேட்ரல் ஃபார்மேட் மூலமா பேச்சுவார்த்தை நடத்துறது. இதுக்கு முன்னாடி யூஎஸ் ஆப்கான் தோஹா அக்ரிமெண்ட், போன வருஷம் போட்ட தோஹா டீலில் கூட இந்தியா வந்து அப்சர்வராக இருந்திருக்காங்க. இது வரைக்கும் என்ன அக்ரிமெண்ட் வந்து எந்த கண்ட்ரிஸ் வந்து ஆப்கானிஸ்தான் கூட போட்டாலும் இந்தியா வந்து அப்சர்வராக மட்டும்தான் இருந்திருக்காங்க. பட் இந்த மாஸ்கோ ஃபார்மேட்டில் வந்து இந்தியா வந்து டைரெக்டாக இன்வால்வ் ஆகி
தாலிபான் கூட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து டைரெக்டாக இன்வால்வ் ஆகி தாலிபான் கூட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொரு விஷயம் நீங்கள் எல்லோரும் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த மீட்டிங்கை வந்து தே கன்க்ளூடட் வித் அ ப்ரொபோசல். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, concluded with a proposal to launch a collective initiative for an international donor conference convened by the United Nations to collect funds for Afghanistan's economic and financial reconstruction அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா கரெக்டாக இந்த ஆப்கானிஸ்தான் வந்து ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ் வித் அதர் கண்ட்ரீஸ் மெயின்டைன் பண்ணாலும் ப்ளஸ் டெரர் குரூப்ஸ்க்கு வந்து அவங்க லேண்டை கொடுக்காமல் இருந்தாலும் ப்ராப்பரான கவர்மெண்ட் நடந்துருந்துச்சுன்னா என்ன பண்ணான்னு முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, யுனைடெட் நேஷன்ஸ் மூலமா இன்டர்நேஷ்னல் டோனர் கான்ஃபரன்ஸ் வந்து கன்வீன் பண்ணலாம் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா டு கலெக்ட் ஃபண்ட்ஸ் ஃபார் த எக்கனாமிக் அண்ட் ஃபினான்ஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆப்கானிஸ்தான் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கலை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ் ஆர்டிக்கலில் நம்ம கிட்டத்தட்ட இப்போது 3 நாளாக பார்த்துட்ருக்கோம். குஷிநகர் நவ் ஹப் ஆஃப் புத்திஸ்ட் டூரிஸ்ட் சர்க்கியூட் அப்படிங்கிற ஆர்டிக்கலை வந்து நம்ம கிட்டத்தட்ட இப்போது 3 டேஸாக பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிஎம் ஓப்பன்ஸ் ஏர்போர்ட் அண்ட் சேஸ் ஃபோக்கஸ் இஸ் ஆன் டெவலப்பிங் பிளேசஸ் அசோசியேட்டட் வித் லார்ட் புத்தா அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிளேசஸ் அசோசியேட்டட் வித் லார்ட் புத்தா அண்ட் லார்ட் புத்தா கொஸ்டின்ஸ் வந்து யூபிஎஸ்சிக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான கொஸ்டின் அப்படின்னு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து லும்பினி. லும்பினி வந்து பர்த் பிளேஸ் ஆஃப் புத்தா ஞாபகம் வச்சுக்கோங்க. கபிலவஸ்துவில் வந்து ஏர்லி இயர்ஸ் சின்ன குழந்தையா இருந்தப்போ இருந்தார். ஏர்லி இயர்ஸ் வந்து கபிலவஸ்துவில் இருந்துச்சு. போத் கயா என்லைட்டன்மெண்ட். நெக்ஸ்ட்டு வந்து சார்நாத் ஃபர்ஸ்ட் செர்மன் கொடுத்தது வந்து சார்நாத்தில். நெக்ஸ்ட் வந்து நலந்தா அண்ட் ராஜ்கிரில் வந்து lived and taught. அங்கே வாழ்ந்தோம் மற்றவங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருந்தார். ஸோ lived and taught. நெக்ஸ்ட் வந்து கௌசம்பி. அங்கே வந்து preached. கௌசம்பியில் வந்து preached. நெக்ஸ்ட் வந்து ஸ்ரவஸ்தியில் வந்து 24 ரெய்னி சீசன்ஸ் வந்து இருந்தார். ஸ்ரவஸ்தியில் வந்து 24 ரெய்னி சீசன்ஸில் இருந்தார். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து வைஷாலியில் வந்து லாஸ்ட் செர்மன் கொடுத்தாரு. குஷிநகரில் வந்து மகாபரிநிர்வாணம், அதாவது டெத் வந்து இங்கே அடைஞ்சார். ஸோ இந்த எல்லா இதையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். பிகாஸ் புத்திசமும் புத்தா பற்றின கேள்விங்களும் யூபிஎஸ்சிக்கு வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற கேள்விங்க. இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணிடுறேன். பர்த் பிளேஸ் வந்து லும்பினி, ஏர்லி இயர்ஸ் வந்து கபிலவஸ்து, என்லைட்மெண்ட் வந்து போத்கயா, ஃபர்ஸ்ட் செர்மன் வந்து சார்நாத், lived and taught வந்து நலந்தா அண்ட் ராஜ்கிர், ப்ரீச்ட் வந்து கௌசம்பி, 24 ரெய்னி சீசன்ஸ் தங்கியிருந்தது வந்து ஸ்ரவஸ்தியில், லாஸ்ட் செர்மன் கொடுத்தது வந்து வைஷாலியில், டெத் நடந்தது வந்து அது மகாபரிநிர்வாணம் நடந்தது வந்து குஷிநகரில். இன்றைக்கி வந்து நம்ம ஜிஎம் கண்டாமினேஷன் பற்றி 2 ஆர்டிகல்ஸ் பார்க்க போகிறோம். நேற்றே படிச்சிருந்தோம் ஜிஎம் கண்டாமினேஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது ஜெனடிக்கலி மாடிஃபைட் ரைஸில். அதை பற்றி இன்றைக்கி 2 ஆர்டிக்கல் பார்க்க போகிறோம். இது வந்து plugging the leak plus Maharashtra firm sold GM contaminated rice. Maharashtra firm sold GM contaminated rice. இந்த 2 ஆர்டிகல்ஸையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து India must assuage importers that its produce is compliant with trade demands on GM foods அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்போது இந்த ஆர்டிக்கலை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுப்போம். GM contaminated ரைஸ் இன் யூரோப் அப்படிங்கிற அலிகேஷன் வந்து ஃபஸ்ட்டு வைக்கப்பட்டுச்சு. கண்டுபிடிச்சிருந்தாங்க. அந்த கண்டுபிடிச்சி அது எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தா இந்தியாவிலேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால என்ன பண்ணாங்கன்னா, யூரோப்பியன் கமிஷன் வந்து ஹோல் யூரோப்புக்கும் அலர்ட் கொடுத்தாங்க. அக்ராஸ் யூரோப் எல்லா கண்ட்ரீஸ்க்கும் வந்து அலர்ட் கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஜிஎம் கண்டாமினேட்டட் ரைஸ் வந்து நம்மளோட கண்ட்ரீஸ்குள்ளே வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா. அது எப்படின்னா, மேயர் பிரிக்லி
மேர் ரிக்லி அப்படிங்கிற கம்பெனி வந்து M&M அப்படிங்கிற நிறையா சாக்லேட்ஸு, பேக்கரிஸு, ஃபீஸ் அந்த மாதிரி நிறையா வந்து கொடுப்பாங்க. நிறையா கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க கண்ட்ரீஸ்க்கு. அதில் வந்து கிறிஸ்பி ரைஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கிறிஸ்பி ரைஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, அதை வந்து அந்த சாக்லேட்ஸில் அப்புறம் அந்த பேக்கரி ஐட்டம்ஸில் வந்து போடுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக வந்து அந்த ஃபர்ஸ்ட்டு ப்ரோக்கன் ஒயிட் ரைஸை வந்து ஃபஸ்ட்டு வாங்கி அதுக்கப்புறம் அதை வந்து ரைஸ் ஃப்ளோராக கன்வெர்ட் பண்ணுவாங்க. அந்த ரைஸ் ஃப்ளோர் தான் வந்து கண்டாமினேட் ஆகிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரைஸ் ஃப்ளோர் வந்து மற்ற நிறைய இடத்துல வந்து ப்ராசஸ் ஆகிருக்கு. இந்த ப்ரோக்கன் ரைஸ் தான் இங்கேருந்து இம்போர்ட் ஆகிருக்கு. பட் இந்த ரைஸ் ஃப்ளோர் வந்து நிறைய இடத்துல ப்ராசஸ் ஆகிருக்கு. ஸோ அங்கே கண்டாமினேஷன் நடந்திருக்கலாம் அப்படின்னு வந்து இந்தியன் அத்தாரிட்டிஸ் வந்து சொல்கிறாங்க. டிஎன்ஏ மாடிஃபிகேஷன்ஸில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. டிரான்ஸ்ஜெனஸ் மாடிஃபிகேஷன் அண்ட் நான் டிரான்ஸ்ஜெனஸ் மாடிஃபிகேஷன் அப்படின்னு வந்து 2 டைப்ஸ் இருக்குது அப்படிங்களா? ஓகேங்களா? டிஎன்ஏ ஜெனட்டிக்ஸ் மாடிஃபிகேஷன் என்னென்னா, டிஎன்ஏவை வந்து மாடிஃபை பண்ணுவாங்க. ஓகேங்களா? எதுக்குன்னா டிசைட் ஃபீச்சர்ஸ் கொண்டு வரதுக்காக டிஎன்ஏவை வந்து மாடிஃபை பண்ணுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். த்ரூ வேரியஸ் டெக்னாலஜிஸை வச்சு டிஎன்ஏவை வந்து மாடிஃபை பண்ணுவாங்க. இதனால என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கிதுன்னா, இந்த பெனிஃபிட்ஸ் வந்து பெஸ்ட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது, ஹெர்பிசைட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது, ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்குது, அண்ட் குவாலிட்டியும் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? பெஸ்ட் ரெசிஸ்டன்ட், ஹெர்பிசைட் ரெசிஸ்டன்ட், ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அண்ட் குவாலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ரெண்டுமே இருக்குங்க. ஓகேங்களா? ப்ரோஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெஸ்ட் ரெசிஸ்டன்ட்டு, ஹெர்பிசைட் ரெசிஸ்டன்ட்டு, ப்ரொடக்டிவிட்டி, குவாலிட்டி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கான்ஸில் வந்து ஹெல்த் அண்ட் எத்திக்கல் இஷ்யூஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து இயற்கைக்கு எதிரானது அப்படிங்கிறது தான் எத்திக்கல் இஷ்யூ. ஹெல்த் இஷ்யூங்கிறது இப்போ வரைக்கும் நம்ம வந்து மனுஷங்க வந்து ஜிஎம் வெரைட்டி ஆஃப் க்ராப்ஸ் எதுவும் சாப்பிட்டதில்லை. இதுக்கு மேலே சாப்பிட்டா என்ன சைடு எஃபெக்ட்ஸ் வரும் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தெரியாது. இந்தியாவில் வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி நேற்றே நான் சொல்லியிருந்தேன். அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் தான் வந்து அபெக்ஸ் பாடி. அதாவது இங்கே இருக்க ஜிஎம் சேஃப்டிக்கான அபெக்ஸ் பாடியே வந்து இவங்க தான். ஜிஇஏசி தான் ஜிஎம் சேஃப்டிக்கான அபெக்ஸ் பாடி. ஓகேங்களா? இவங்க வந்து அப்ரூவல் கொடுத்தா தான் வந்து அதை வந்து கமர்ஷியலாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இது வரைக்கும் நோ ஃபுட் க்ராப், அதாவது எந்த ஃபுட் க்ராப்புக்குமே வந்து அவங்க வந்து அப்ரூவல் கொடுத்ததே கிடையாது. ஸோ நோ ஃபுட் க்ராப் இது வரைக்கும் கொடுத்தது வந்து ஜிஎம் காட்டனுக்கு மட்டும்தானே தவிர மற்ற எந்த க்ராப்புக்கும் கொடுத்ததே கிடையாது. பிடி பிரிஞ்சாலுக்கும் ரைஸ்க்கும் வந்து ட்ரையல் தான் நடந்துகிட்ருக்கே தவிர இது வரைக்கும் அப்ரூவல் வந்து கொடுக்கவே கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ப்ளஸ் மற்ற கண்ட்ரீஸ்க்கு வந்து அவங்களோட கன்சியூமர்ஸ் சாப்பிட்ற ஃபுட்டு வந்து ஜிஎம் ஃபுட்டா இல்லை வந்து அதாவது ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஃபுட்டா இல்லாட்டி நார்மலான ஃபுட்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அந்த கண்ட்ரீஸ் நம்புகிறாங்க. தட் இஸ் ஒன் ஆஃப் த ரைட் டு கெட் ப்ராப்பர் ஃபுட். அதாவது ஃபுட் சேஃப்டி வந்து அந்த கண்ட்ரி பீப்புளோட ரைட்ஸ் அப்படின்னு வந்து அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஐட்டம்ஸ் வந்து அவங்க ஃபுட்டில் இருந்துச்சுன்னா அதை வந்து அவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் ஆஃப் த ஹெல்த் இஷ்யூஸ் ரிலேட்டட் டு இட் அப்படிங்கிறத வந்து மற்ற கண்ட்ரிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இப்படி ஒரு அக்யூசேஷன் இந்தியா மேலே வச்சதுனால அது நம்ம ஃபார்மர்ஸ்க்கு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய செட்பேக் நடந்திருக்கு அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். இந்த ஜிஎம் ரைஸ் கண்டாமினேஷன் வந்து ஃபஸ்ட்டு எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா ஃப்ரான்ஸில் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து அன்ஆத்தரைஸ் ஜிஎம் ரைஸ் ஃப்ளோர் மூலமாக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம காமர்ஸ் மினிஸ்ட்ரி சொன்ன மாதிரி ஃப்ளோர் வந்து நிறைய இடத்துல ப்ராசஸ் ஆகிறதுனால எங்கே வேணால் வந்து கண்டாமினேஷன் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அவங்க வந்து அலிகேஷன்ஸ் வந்து டினை பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலேருந்து ஜிஎம் ரைஸ் வந்து போயிருக்கு அப்படிங்கிறது வந்து அலிகேஷன்ஸ் வந்து டினை பண்ணியிருக்காங்க. வெறும் ட்ரையல் மட்டும்தான் நடந்துகிட்ருக்கே தவிர அப்படி எதுவுமே நடக்கலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா?
ப்ளஸ் இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. ஏன்னா ஜிஎம் லீக்கேஜ் அப்படின்னு ஒரு விஷயமும் இதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு. அதாவது அப்ரூவல் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ் வந்து வெளியில் போயிருக்கு. இது வந்து காட்டன்லேயும் நடந்திருக்கு, பிரிஞ்சால்லையும் நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இந்தியன் ரைஸ் வந்து நிறைய இடத்துக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. அதில் வந்து டாப் பையர்ஸ் வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான். உங்களுக்கு வந்து நல்லா தெரியும், ஏற்கனவே வந்து நேற்று நம்ம படிச்சிருந்தோம். நெதர்லாண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு. நெதர்லாண்ட்ஸ் தான் நிறையா ப்ரொக்யூர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரஷ்யா, அதுக்கப்புறம் இட்டலி, அப்புறம் பெல்ஜியம், அதுக்கப்புறம் ஜெர்மனி. இந்த கண்ட்ரிஸ் தான் வந்து நிறையா ரைஸ் நம்மக்கிட்டேருந்து வாங்குகிறாங்க. அதாவது நெதர்லாண்ட்ஸ், ரஷ்யா, இட்டலி, பெல்ஜியம், ஜெர்மனி. ஸோ நம்மக்கிட்டேருந்து இவ்வளோ ரைஸ் வாங்குறவங்க வந்து இந்த மாதிரி அலிகேஷன்ஸ் வச்சா நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பயங்கரமாக வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட ரைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் மட்டும் 63,000 crores. இப்படி ஒரு அலிகேஷன் வைக்கிறதுனால நம்மளோட ரைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபால் ஆகும் அப்படின்னு வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியா வந்து 2007 ஜிஎம் ரைஸ் ட்ரையல்ஸ் வந்து பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் பாஸ்மதி ரைஸில் கை வச்சா நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பயங்கரமாக கம்மியாயிடும். ஸோ அதில் வந்து பண்ண வேணாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி 2006 யூஎஸ்ஏல இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. அப்போது யூஎஸோட எக்கனாமி பயங்கரமாக ஃபாலோ ஆச்சு, ப்ளஸ் ஃபார்மர்ஸ் இன்கமும் ஃபாலோ ஆச்சு. இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்தியாவில் நடக்கலாம் அப்படிங்கிறத வந்து இந்த ஆர்டிக்கலில் வந்து ரீஐட்ரேட் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன்ஸும் போய்கிட்டுருக்கு. பட் ஸ்டில் நம்ம ஜிஎம் சேஃப்டியில் வந்து ப்ராப்பராக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த ஆர்டிக்கலில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ட்ரையல் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ஸில் என்ன தெரிஞ்சிருக்குன்னா, மகாராஷ்டிராவிலேருந்து ஏதோ ஒரு ஹோல்சேலர்கிட்ட இருந்து தான் இந்த ரைஸ் வந்து வெளியில் போயிருக்கு அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம சேஃப்டி மெஷர்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல்குள்ளே போயிடலாம். இதில் வந்து இந்த கார்பன் மார்க்கெட்ஸ் conundrum at COP26. COP26 உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே கிளாஸ்கோ யூகேல வந்து நடக்க போகுது. அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சக்ஸஸ் இன் கிளாஸ்கோ hinges to a great extent on the conclusion of one of the most technical and highly contentious issue அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம சக்ஸஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, அதாவது கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 26th கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸோட சக்ஸஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, கார்பன் மார்க்கெட்ஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. இது வந்து ஆர்டிக்கல் 6 ஆஃப் பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் வந்து மென்ஷன் ஆகிருக்கு. பாரிஸ் அக்ரிமெண்ட் 2015 வந்து கார்பன் மார்க்கெட்ஸ் வந்து ஆர்டிக்கல் 6 வந்து மென்ஷன் ஆகிருக்கு. ஓகேங்களா? இதில் வந்து ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் நேஷ்னலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன்ஸை வந்து மேஜராக வச்சுருக்காங்க. ஒரு கண்ட்ரிஸும் வந்து அவங்களோட நேஷ்னலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன்ஸை வந்து ப்ராப்பராக செய்யணும் அப்படிங்கிறது வந்து 2015 பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அந்த நேஷ்னலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன்ஸை வந்து எல்லா டெவலப்ட் ப்ளஸ் டெவலப்பிங் நேஷன்ஸ் ரெண்டுமே வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து இந்த பாரிஸ் அக்கார்டை படிக்கும்போது நம்ம வந்து இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். கியோட்டோ ப்ரோட்டோக்காலில் வந்து மிட்டிகேஷன் டார்கெட்ஸும் இருந்துச்சு, ப்ளஸ் க்ளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசமும் இருந்துச்சு. ஓகேங்களா? இந்த ரெண்டத்தை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். மிட்டிகேஷன் டார்கெட்ஸில் வந்து ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் NDCs, அதாவது நேஷ்னலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன்ஸை வந்து வச்சுருந்தாங்க. அதாவது மிட்டிகேஷனில் க்ளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசமில் வந்து கார்பன் கிரெடிட்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. இந்த கார்பன் கிரெடிட்ஸ்னால் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கார்பன் கிரெடிட்ஸில் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு பவர் யூனிட் வச்சுருக்கோம் அப்படின்னா, அதில் வந்து நம்ம வந்து ரொம்ப கம்மியான கோல் யூஸ் பண்ணி அதில் கோலை வந்து நம்ம சேவ் பண்ணுறோன்னா, அந்த சேவ் பண்ணுற அமௌண்ட் ஆஃப் கோல், அதாவது எந்த அளவுக்கு நம்ம எமிஷன்ஸை ரெடியூஸ் பண்ணியிருக்கோமோ அது வந்து கார்பன் கிரெடிட்டாக வந்து நம்மளோட இதில் வந்து சேவ் ஆகும். அந்த கார்பன் கிரெடிட்டை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ட்ரேட் பண்ணலாம். எங்கன்னா கார்பன் மார்க்கெட்ஸில் வந்து ட்ரேட் பண்ணலாம். இந்த கார்பன் கிரெடிட்டை வந்து டெவலப் கண்ட்ரிஸ் வந்து வாங்கிப்பாங்க. டெவலப் கண்ட்ரிஸ் வாங்குறதுனால டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு வந்து காசு கிடைக்கும். அவங்களோட
நேஷ்னல் டிட்டர்மைன்டு டார்கெட்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக டெவலப்டு கண்ட்ரீஸ் வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு வந்து இந்த கார்பன் மார்க்கெட்ஸில் வந்து கார்பன் கிரெடிட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணி காசு கொடுப்பாங்க. ஸோ தட் அவங்க வந்து அவங்களோட மிட்டிகேஷன் டார்கெட்ஸை வந்து அச்சீவ் பண்ண முடியுங்கிறதுக்காக. இன்னொரு வாட்டி சொல்கிறேன், கார்பன் கிரெடிட்ஸை வந்து கார்பன் மார்க்கெட்டில் வந்து சேல் பண்ணுவாங்க. அதை வந்து டெவலப்டு கண்ட்ரீஸ் வாங்குவாங்க. சேல் பண்ணுறது வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸ், வாங்கிறது வந்து டெவலப்டு கண்ட்ரீஸ். ஓகேங்களா? இந்த காசை வச்சுட்டு அவங்க வந்து மிட்டிகேஷன் டார்கெட்ஸை வந்து அச்சீவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்படி வாங்கிறதுனால டெவலப்டு கண்ட்ரீஸ் வந்து அவங்களோட மிட்டிகேஷன் டார்கெட்ஸை வந்து அச்சீவ் பண்ணிட முடியும் அப்படின்னு வந்து கியோட்டோ ப்ரோட்டோக்காலில் சொல்லியிருந்தாங்க. இப்படி வாங்கிட்டிங்கன்னா ஸோ உங்களோட டார்கெட்ஸையும் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ டைரெக்டாக வந்து அவங்க மிட்டிகேஷன் எஃபர்ட்ஸில் வந்து இறங்காமல் மற்ற இந்த கார்பன் மார்க்கெட்ஸில் இருக்க இதை வந்து வாங்குறதுனால, கார்பன் கிரெடிட்ஸை வந்து வாங்குறதுனால அவங்க வந்து டைரெக்டாக வந்து ஆஃப்செட் பண்ணிக்கலாம். அவங்க வந்து டைரெக்டாக ஆஃப்செட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக வந்து சொல்லியிருந்தாங்க. இது வந்து லோ காஸ்ட் ஆப்ஷனாகவும் இருந்துச்சு. டைரெக்டாக மார்க்கெட்டுக்கு போய் ஒரு திங்ஸ் வாங்கணுன்னா வந்து அது வந்து ரொம்ப ஈஸி. இதே வந்து அவங்க வந்து இறங்கி அவங்களோட எமிஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். இது வந்து லோ காஸ்ட் ஆப்ஷனாகவும் அவங்களுக்கு வந்து இருந்தது. இதில் ஒரு விஷயம் வந்து நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும், என்னென்னா டெவலப்ட் கண்ட்ரீஸ்க்கு தான் ஹிஸ்ட்ரி ஆஃப் எமிஷன்ஸ் இருக்குது. அதாவது ரொம்ப வருஷமாக அவங்க தான் வந்து கார்பன் வந்து என்விரான்மெண்ட்டில் வந்து பயங்கரமாக ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதே டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு இது இல்லை. ஸோ இந்த கான்செப்டை வந்து என்னன்னு சொல்லணும்னா, இந்த கான்செப்டை வந்து நீங்கள் CBDR அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா காமன் பட் டிஃப்ரென்ஷியேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது எல்லாருக்கும் வந்து ஒரே ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. அதாவது டெவலப் நேஷன்ஸ்க்கு வந்து நிறையா அவங்க கார்பன் வந்து ரொம்ப நாளாக எமிட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு டெவலப்பிங் நேஷன்ஸை விட இது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் வந்து அதாவது 2015 சைன் பண்ணதில் வந்து என்ன கொண்டு வந்தாங்கன்னா, கார்பன் மார்க்கெட்ஸ் அப்படின்னு வந்து ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. அந்த கார்பன் மார்க்கெட்ஸ் எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் NDC டார்கெட்ஸ், ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் நேஷ்னலி டிட்டர்மைன்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ், அதை வந்து கொண்டு வரதுக்காக இந்த கார்பன் மார்க்கெட்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த கார்பன் மார்க்கெட்ஸ் வந்து எப்படி வந்து நடக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து பெரிய கொஸ்டின் மார்க்கே. அதை எப்படி வந்து நீங்கள் நடத்தி கொண்டு போவீங்க அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய கொஸ்டின் மார்க்கே. கியோட்டோ ப்ரோட்டோக்கால் 2007 வந்து என்ன கொண்டு வந்திருந்தாங்கன்னா, இந்த CDM மெக்கானிசம், க்ளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம் கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து அது வந்து கிடையாது. ஓகேங்களா? போத் பாரிஸ் அக்ரிமெண்ட்டும் சரி, கியோட்டோ ப்ரோட்டோக்காலும் சரி பைண்டிங் அக்ரிமெண்ட். ஓகேங்களா? பைண்டிங் அக்ரிமெண்ட். அண்ட் இந்த CDM வந்து கியோட்டோ ப்ரோட்டோக்காலில் கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் வந்து CDM, அதாவது க்ளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம் வந்து தூக்கிட்டாங்க. இந்த CDMல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட எமிஷன் ரிடக்ஷனை வச்சு சர்டிஃபைடு எமிஷன் ரிடக்ஷன் எவ்வளோ இருக்கோ அதை வச்சு நம்மளுக்கு வந்து கார்பன் கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க. அந்த கார்பன் கிரெடிட்ஸை வந்து நம்ம ட்ரேடும் பண்ணலாம். ப்ளஸ் நம்மளோட எமிஷன் டார்கெட்ஸை வந்து கம்மியும் பண்ணிக்கிறதுக்காக, அதாவது நேஷ்னலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன்ஸை வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த கான்செப்டை வந்து டோட்டலாக தூக்கிட்டதுனால நிறைய டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கு வந்து ரொம்ப கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அதாவது நம்ம வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணலாமா, இந்த பர்ச்சேஸ் பண்ணுறதுனால, அதாவது கார்பன் கிரெடிட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுனால அவங்களோட டார்கெட்ஸ் வந்து அச்சீவ் ஆகிடுமா அப்படிங்கிற வந்து கொஸ்டின் இருக்குது. ஓகேங்களா? ப்ளஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த CDM டிரான்சிஷன், அதாவது க்ளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம் டிரான்சிஷன் வந்து இப்போ நடந்திருக்குங்களா, CDMஐ வந்து தூக்கிட்டாங்க. இப்போ பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் வந்து CDMங்கிற கான்செப்டே கிடையாது, வெறும் கார்பன் மார்க்கெட்டுங்கிற கான்செப்ட் மட்டும்தான் இருக்குது. இந்த டிரான்சிஷன் வந்து எப்படி நடந்துச்சு, அதாவது எப்படி நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிங்க, அதாவது உங்களோட எமிஷன் டார்கெட்ஸை வந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிற கொஸ்டினை வந்து டெவலப் நேஷன்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்காக நம்ம ஒரு புது சூப்பர்வைசரி பாடி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இந்த ஆர்டிக்கலில் வந்து சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அக்கௌண்டிங் ரூல்ஸ் 6.4 படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்சென்டிவைசேஷன் கொடுக்கணும்,
மிட்டிகேஷனுக்காக இன்சென்டிவைசேஷன் கொடுக்கணும். மிட்டிகேஷனுக்காக இந்த இன்சென்டிவைசேஷன் யாருக்கு கொடுக்கணுன்னா போத் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட்டுக்கு கொடுக்கணும். இப்போது என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ இந்த பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் வந்து அவங்களோட எமிஷன் டார்கெட்ஸை வந்து கம்மி பண்ணாங்கன்னா அது வந்து கவர்மெண்ட் அக்கௌண்ட்டில் போய் சேருமா? ஸோ அந்த கவர்மெண்ட் அக்கௌண்ட்டில் போய் சேர்ந்தால் தானே நம்ம நேஷ்னல் டிட்டர்மைன்ட் கான்ட்ரிபியூஷன்ஸை வந்து அச்சீவ் பண்ண முடியும். அது வந்து பப்ளிக்கும் ப்ரைவேட்டும் பண்ணுறது வந்து கவர்மெண்ட் அக்கௌண்ட்டில் போய் சேருமா? ப்ளஸ் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் பண்ணுறத வந்து மற்ற கண்ட்ரிஸ் வந்து வாங்கிக்க முடியுமா அப்படிங்கிற பிரச்சனையும் வந்து வந்திருக்கு. இந்தியா வந்து ரைட் நவ் நாங்கள் வந்து டொமஸ்டிக் மிட்டிகேஷனில் தான் வந்து டோட்டலாக வந்து இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்ன தான் வந்து கார்பன் மார்க்கெட்டில் வந்து ட்ரேடிங் பண்ணாலும் நாங்கள் வந்து இப்போது டொமஸ்டிக் மிட்டிகேஷனில் தான் வந்து நிறைய வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதா இருக்கோம் அப்படின்னு வந்து இந்தியா சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இன்னொரு ப்ராப்ளமும் இருக்குது. அதாவது டெவலப்ட் கண்ட்ரீஸ் வந்து மிட்டிகேஷனுக்கு தான் காசு கொடுப்போமே தவிர அடாப்டேஷனுக்கு வந்து காசு தர மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அடாப்டேஷன் காஸ்ட் வந்து ஜாஸ்தி, ஆனால் மிட்டிகேஷன் காஸ்ட் வந்து கம்மி. ஸோ டெவலப்ட் கண்ட்ரிஸ் வந்து நாங்கள் டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு வந்து மிட்டிகேஷனுக்கு மட்டும் தான் காசு தருவோமே தவிர அடாப்டேஷனுக்கு அவ்வளோவா தரமாட்டோம் அப்படிங்கிற கான்செப்டையும் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வந்து நீங்கள் வந்து இந்த ஆர்டிக்கலோட க்ரக்ஸாக என்ன நல்லா ஞாபகம் வச்சுக்கணுன்னா, அதாவது பாரிஸ் அக்ரிமெண்ட் 2015 ஆர்டிக்கல் 6 வந்து கார்பன் மார்க்கெட் அப்படிங்கிற கான்செப்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த கார்பன் மார்க்கெட் கான்செப்டை கொண்டு வந்தது வந்து ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் NDCஸ்க்காக கொண்டு வந்திருக்காங்க. நேஷ்னலி டிட்டர்மைன்ட் கான்ட்ரிபியூஷன்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் வந்து 2 பேருக்குமே, அதாவது டெவலப்ட் அண்ட் டெவலப்பிங் நேஷன்ஸ் 2 பேருக்காகவுமே கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு பைண்டிங் அக்ரிமெண்ட். ஓகேங்களா? இதே வந்து கியோட்டோ ப்ரோட்டோகால் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் ஒன்லி ஃபார் டெவலப்டு நேஷன்ஸ். 2007 அந்த கியோட்டோ ப்ரோட்டோகால் வந்து டெவலப்டு நேஷன்ஸ்க்கு தான் பைண்டிங் திங்ஸ் கொடுத்துச்சே தவிர அவங்க எமிஷன்ஸை ரெடியூஸ் பண்ண சொல்லி டெவலப்பிங் கண்ட்ரிஸ் வந்து டெவலப்டு கண்ட்ரிஸ் கிட்டேருந்து சோர்ஸஸ் ஃபண்ட்ஸ் வாங்கி, அதாவது காசு வாங்கி அவங்களோட மிட்டிகேஷன் அண்ட் அடாப்டேஷன் மெஷர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாமே தவிர அவங்களுக்கு வந்து பைண்டிங்காக எந்த இதுவுமே இல்லை அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். கியோட்டோ ப்ரோட்டோக்காலில் வெறும் டெவலப் நேஷன்ஸை மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. டெவலப்பிங் நேஷன்ஸ் வந்து காசு மட்டும் வாங்கிக்கோங்க டெவலப் நேஷன்ஸ் கிட்ட இருந்துன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் வந்து போத் டெவலப்ட் அண்ட் டெவலப்பிங் நேஷன்ஸை வந்து இன்வால்வ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல்குள்ளே போயிடலாம். இதில் அவுட்லைன்ஸ் ஆஃப் அ நேஷனல் செக்யூரிட்டி பாலிசியை பற்றி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஒன் சைபர் டெக்னாலஜி பிகம்ஸ் a key variable in the defense policies of a nation, land size or GDP size are irrelevant அப்படின்னு வந்து சுப்பிரமணியம் சாமி வந்து சொல்லியிருக்காரு. இதில் என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா, நேஷ்னல் செக்யூரிட்டி அது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா மிலிட்ரி, அப்புறம் அவங்க ஃபிசிக்கல் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது, எக்கனாமிக் அண்ட் சைஸ். எக்கனாமிக் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, சைஸ், இதனால் பொறுத்து தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிலிட்ரி கெப்பாசிட்டி இருக்கணும், ஃபிசிக்கல் கெப்பாசிட்டி இருக்கணும், எக்கனாமிக் கெப்பாசிட்டி இருக்கணும், அவங்க சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து நேஷ்னல் செக்யூரிட்டிக்காக மெயினான திங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எந்தெந்த கண்ட்ரிஸ் கிட்ட மேஜராக இருக்குன்னா US, சைனா, ரஷ்யா, இந்தியா அப்படிங்கிற மேஜர் பவர்ஸ் கிட்டலாம் தான் இந்த மிலிட்ரி, ஃபிசிக்கல், எக்கனாமி, சைஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த இப்போது இருக்க சினாரியோவில் இதெல்லாம் வந்து டோட்டலாக irrelevant. ஏன்னா சைபர் வெப்பன்ஸ், சைபர் வார்ஃபேர் இருக்கும்போது டோட்டலாக நிறைய சின்ன கண்ட்ரிஸ், அதாவது நார்த் கொரியா, ஈரான், ஸ்ரீலங்கா அந்த மாதிரி சின்ன கண்ட்ரிஸ், எந்தெந்த கண்ட்ரிஸ் வந்து சைபர் வார்ஃபேரில் இல்லை சைபர் வெப்பன்ஸை வந்து கரெக்டாக வந்து கையாள தெரியுறாங்களோ அவங்க டேரெக்டாக வந்து பெரிய கண்ட்ரிஸை வந்து அட்டாக் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து இந்த பேசேஜோட க்ரக்ஸாக கொடுத்துருக்காங்க. என்னென்னா, ஒன் சைபர் டெக்னாலஜி பிகம்ஸ் அ கீ வேரியபிள் இன் த டிஃபென்ஸ் பாலிசிஸ் ஆஃப் அ நேஷன், லேண்ட் சைஸ் ஆர் GDP சைஸ் ஆர் irrelevant. அதாவது நம்மளுக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைபர் டெக்னாலஜி மட்டும் ஸ்ட்ரென்த்தனாக இருந்துச்சுன்னா நம்ம எதை வேணால் கிராக் டவுன் பண்ணிடலாம். அதாவது வெப்பன்ஸை கிராக் டவுன் பண்ணிடலாம், வார்ஃபேர் எங்கே நடக்குது, எங்கே அடுத்து டார்கெட் பண்ண போகிறாங்க, எல்லாத்தையுமே கிராக் டவுன் பண்ணிட்டாங்கன்னா ஒரு சின்ன நேஷன் கூட ஒரு பெரிய நேஷனை வந்து அட்டாக் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல்குள்ளே போயிடலாம். இதில் வந்து பென்டகன் சீஃப் urges more Black Sea security ties to counter Russian aggression அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸில் வந்து நம்ம மேஜராக என்ன பார்க்கணுன்னா இந்த பேராகிராஃப், அதாவது the security and stability of the Black Sea are in US national interest and critical for the security of NATO's eastern
ஈஸ்டர்ன் ஃப்ளாங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த செக்யூரிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி ஆஃப் பிளாக் சி ஆர் இன் த யூஎஸ் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் கிரிட்டிக்கல் ஃபார் த செக்யூரிட்டி ஆஃப் நேட்டோஸ் ஈஸ்டர்ன் ஃப்ளாங்க் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பிளாக் சி வந்து யூஎஸ்க்கும் நேட்டோ அதை சுற்றி இருக்க நேட்டோ அலைஸ்க்கும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளாக் சியை சுற்றி இருக்க கண்ட்ரிஸ் என்னென்ன அப்படின்னு வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து டர்க்கி, டர்க்கி, ஜார்ஜியா. கிரீஸ் வந்து டஸ் நாட் ஷேர் பார்டர் வித் பிளாக் சி அப்படிங்கிறத வந்து நல்லா ஞாபகிச்சுக்கோங்க. எது இருக்குங்கிறத விட எது இல்லைங்கிறது வந்து நம்மளுக்கு கரெக்டாக தெரியணும். கிரீஸ் வந்து டஸ் நாட் ஷேர் பார்டர் வித் பிளாக் சி. எந்தெந்த கண்ட்ரிஸ் பார்டர் ஷேர் பண்ணுதுன்னா டர்க்கி, ஜார்ஜியா, ரஷ்யா, உக்ரைன், பல்கேரியா அண்ட் ரொமேனியா. ஓகேங்களா. டர்க்கி, ஜார்ஜியா, ரஷ்யா, உக்ரைன், பல்கேரியா அண்ட் ரொமேனியா. இந்த கண்ட்ரிஸ் தான் வந்து ரஷ்யாவோட அதாவது பிளாக் சியோட இதை சுற்றி இருக்குது, அதாவது பிளாக் சியோட டெரிட்டரிஸை வந்து ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத வந்து நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்ன கண்ட்ரிஸ் இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். டர்க்கி, ஜார்ஜியா, ரஷ்யா, உக்ரைன், ரொமானியா அண்ட் பல்கேரியா. உக்ரைன், ரொமானியா அண்ட் பல்கேரியா. இந்த கண்ட்ரிஸ் தான் வந்து பிளாக் சியை வந்து பார்டர் பண்ணியிருக்கு. கிரீஸ் வந்து பிளாக் சியை டோட்டலாக பார்டர் பண்ணவே இல்லை அப்படிங்கிறது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து டைரெக்டாக வந்து இதுக்கு போயிடலாம், பிஐபி நியூஸ்க்கு போயிடலாம். எண்ட் ஆஃப் நியூஸ் பேப்பர் வந்துட்டோம். பிஐபி நியூஸ் பார்த்துக்கலாம். இப்போது பிஐபி நியூஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்றைக்கி அபிதாமா டே, வால்மீகி ஜெயந்தி, பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் பேக்கேஜ் அண்ட் மாஸ்டிட்டிஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது அபிதாமா டே, வால்மீகி ஜெயந்தி, பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் பேக்கேஜ் ப்ளஸ் மாஸ்டிட்டிஸ் இதை பற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்லேருந்து பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு வந்து அபிதாமா டே. இதை கேட்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அபிதாமா பிட்டாக்கா அது வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு புத்திசம் அப்படின்னு உங்களுக்கு நல்லதாக தெரிஞ்சுக்கணும். பிஎம் அட்ரஸஸ் இன் அபிதாமா டே அட் மகாபரிநிர்வாணா டெம்பிள் இன் குஷிநகர், யூபி. அபிதாமா டேனா என்னென்னா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. எண்ட் ஆஃப் 3 month ரெய்னி ரெட்ரீட், அதாவது வர்ஷவ்யாஸ் ஆர் வாசா 3 month ரெய்னி ரெட்ரீட் வந்து முடிக்கிற டே தான். ரெய்னி ரெட்ரீட்டை வந்து முடிக்கிற டே தான் வந்து அபிதாமா டே அப்படிங்கிறது வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதில் வந்து புத்திஸ்ட் மாங்ஸும் நன்ஸும் ஒரே இடத்துல, அதாவது 3 மாதம் ஒரே இடத்துல உட்காந்து ப்ரேயர் பண்ணுவாங்க. இந்த 3 month ரெய்னி ரெட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 months வந்து புத்திஸ்ட் மாங்ஸும் நன்ஸும் ஒரே இடத்துல உட்காந்து ப்ரே பண்ணுவாங்க. இது வந்து எதுக்காக இதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா, இது வந்து லார்ட் புத்தா வந்து ஏர்த்துக்கு திரும்பி வந்த டே, அதாவது ஹெவனுக்கு போயிட்டு திரும்பி வந்த டே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை நம்மளுக்கு தெரியாது, பட் ஹெவனுக்கு போயிட்டு திரும்பி வந்த டே அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து எதுக்காக ஹெவனுக்கு போனார்னா, அவங்க அம்மாவுக்கு வந்து அபிதாம பிட்டாக்காவை வந்து கற்றுக் கொடுக்கறதுக்காக போனாராம். அங்கே வந்து 3 months டைம் ஆகிடுச்சா. 3 months டைமில் வந்து அபிதாம பிட்டாக்கா வந்து அவங்க அம்மாவுக்கு கற்றுக் கொடுத்துட்டு திருப்பி வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. The ancient city of Kushinagar is the final resting place of Gautam Buddha. இதை வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதோட நம்ம இதை பற்றி 10 வாட்டி படிச்சிட்டோம். குஷிநகரை வந்து ஃபைனல் ரெஸ்டிங் பிளேஸ் ஆஃப் கௌதம் புத்தா வேர் ஹி அட்டைன்ட் மகாபரிநிர்வாணா ஆஃப்டர் ஹிஸ் டெத் அப்படிங்கிறது வந்து நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பில்கிரிம் சைட்ஸ். இப்போ வந்து ஏர்போர்ட் எல்லாம் வர ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பில்கிரிம் சைட்ஸ் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வால்மீகி ஜெயந்தியை பற்றி படிக்கலாம். வால்மீகி நம்மளுக்கு தெரியும், ராமாயணம் எழுதினவர். Valmiki Day is observed on the birth anniversary of Maharishi Valmiki, the sage who wrote Ramayana. இதை வந்து பிரகதி திவாஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. வால்மீகி டே வந்து பிரகதி திவாஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. அக்கார்டிங் டு ஹிந்து லூனார் கேலண்டர், அதாவது இந்து சமயத்தில் இருக்க லூனார் கேலண்டர் படி வால்மீகி ஜெயந்தி எப்போ செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா ஃபுல் மூன் டே இன் த மந்த் ஆஃப் அஸ்வின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபுல் மூன் டே இந்த மந்த் ஆஃப் அஸ்வின் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அன்றைக்கி தான் இந்த வால்மீகி டே செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா, வால்மீகி வந்து அவரோட ஏர்லி இயர்ஸில் வந்து டக்காய்ட்டாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டக்காய்ட்டாக இருந்து அப்புறம் திருந்தி தான் வந்து நாரதரை பார்த்து திருந்தி தான் வந்து இந்த மாதிரி போயட்டாக மாறினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஹீ இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஆதி கவி, அதாவது ஃபர்ஸ்ட் போயட்.
ரொம்ப நாள் முன்னாடி எல்லாருக்கும் முன்னாடியே வந்து ராமாயணத்தை எழுதுனதுனால ஹீ இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஆதிகவி. ஓகேங்களா? அவங்க அந்த ஃபர்ஸ்ட் அவர் எழுதுனதால ஆதி காவியம் அப்படின்னு சொல்லுவாங்க. த ஃபர்ஸ்ட் எப்பிக் போயம் அப்படின்னு வந்து ராமாயணத்தை வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த ஃபேக்ட்ஸை வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது வந்து பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் பேக்கேஜ். இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது ஏற்கனவே நம்ம நிறைய வாட்டி படிச்சிருக்கோம். இது வந்து இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஃபார் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் ஃபைட்டிங் COVID-19. இது வந்து ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்க்கான இன்சூரன்ஸ் ஸ்கீம். இது வந்து COVID-19 அவங்க ஒர்க் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு எப்போ வேணால் அவங்களுக்கு என்ன வேணால் நடக்கலாங்கிறதுக்காக கொண்டு வந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம். இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்டர் 180 டேஸ்க்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதை ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணது வந்து மார்ச் 2020. எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா பர்சனல் ஆக்சிடெண்ட் கவர். அதாவது யாருக்கெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா எவ்வளோக்கு கொண்டு வந்தாங்கன்னா 50 lakhs to 22.212 lakhs. அதாவது இப்படி சொல்லணும், 22.12 lakhsலேருந்து 50 lakhs வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. யார் கொடுத்துருந்தாங்கன்னா ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ். அதாவது ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ்னால் கம்யூனிட்டி ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸும் சேர்த்து வரும். ஓகேங்களா? அப்புறம் ஹெல்த் ஒர்க்கர்ஸ், ப்ரைவேட் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் எல்லாரையுமே சேர்த்து கொடுத்துருந்தாங்க. அதாவது எல்லா ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ்க்கும் சேர்த்து கொடுத்துருந்தாங்க. ஹூ ஹேவ் கம் இன் டு டைரக்ட் கான்டாக்ட், அதாவது டைரக்ட் கான்டாக்ட் வித் கோவிட் பேஷண்ட்ஸோட இருந்தாங்க இல்லைங்களா? அதாவது அவங்க லைஃப்பை ரிஸ்க் பண்ணி இப்படி ஒரு சேவை செஞ்சுருந்ததுனால அவங்களுக்காக இந்த பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் பேக்கேஜ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இதில் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸையும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வாலண்டியர்ஸு, அடாப் ஸ்டாஃப்ஸு எல்லாத்தையுமே வந்து கடைசியில் கொண்டு வந்திருந்தாங்க. வாலண்டியர்ஸ், அடாப் ஸ்டாஃப்ஸு எல்லாத்தையுமே வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஆக மொத்தம் எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டாங்க இந்த ஸ்கீம் கண்டரில். அதாவது ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ், கம்யூனிட்டி ஹெல்த் ஒர்க்கர்ஸ், ப்ரைவேட் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் எல்லாரையுமே கொண்டு வந்துட்டாங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸு, வாலண்டியர்ஸு, அடாப் ஸ்டாஃப்ஸு, எல்லா கவர்மெண்ட்டும், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு, அதுக்கப்புறம் எய்ம்ஸு, யூனியன் டெரிட்டரிஸோட கவர்மெண்ட்டு, இன்ஸ்டியூட் ஆஃப் நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸு, ப்ளஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆஃப் சென்ட்ரல் மினிஸ்ட்ரிஸ் ஃபார் கேர் ஆஃப் COVID-19 பேஷண்ட்ஸ் எல்லாத்தையுமே, அதாவது கிட்டத்தட்ட ஆல் இன் ஆல் என்னென்ன ஹெல்த் கேர் செக்டாரில் இருந்த மொத்த பேரையுமே இது கண்டரில் கொண்டு வந்துட்டாங்க. அப்படிங்கிறத வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதை வந்து 180 டேஸ்க்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த COVID-19 சுச்சுவேஷன் இன்னும் முடியல அப்படிங்கிறதுக்காக 180 டேஸ்க்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம மாஸ்டிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு நோயை பற்றி படிக்க போகிறோம். மாஸ்டிட்டிஸ் அப்படிங்கிற நோயை பற்றி படிக்க போகிறோம். இண்டிஜினியஸ் நாலேஜ் ஷேர் பை குஜராத் பேஸ்ட் ஃபார்மர் கேன் காம்பேக்ட் மாஸ்டிட்டிஸ் அண்ட் எலிமெண்ட் ஆஃப் டெய்ரி கேட்டில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு குஜராத் ஃபார்மர் வந்து கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வந்து இண்டிஜினியஸ் நாலேஜ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை இன்ஃபர்மேஷன்னு சொல்லலாம். அது வந்து இந்த மாஸ்டிட்டிஸை வந்து கண்ட்ரோல் பண்ண வந்து காம்பேக்ட் பண்ண வந்து உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாலிஹெர்பல் அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ் மெடிசன் வந்து டெவலப் பண்ணலாம். அந்த ஃபார்மர் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் படி பாலிஹெர்பல் அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ் மெடிசனை வந்து நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மெடிசனோட பேர் வந்து மாஸ்டிராக் ஜெல். இதை வந்து டெவலப் பண்ணது வந்து நேஷ்னல் இன்னோவேஷன் ஃபவுண்டேஷன். இதை எப்படி கமர்ஷியலைசேஷன் பண்ணியிருக்காங்கன்னா த்ரூ அன் இண்டஸ்ட்ரி பார்ட்னர் வந்து கமர்ஷியலைஸ் பண்ணியிருக்காங்க இந்த மருந்தை. இதோட பேர் வந்து மாஸ்டிராக் ஜெல். மாஸ்டிட்டிஸ்னால் நீங்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இது வந்து காமன் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். ஓகேங்களா? இது எதில் நடக்கும்னா ஃபார்ம் ப்ரொடக்டிவிட்டியை வந்து கம்மி பண்ணோம். எதுக்குன்னா மில்க் குவாலிட்டியை வந்து கம்மி பண்ணும். ஃபார்ம் ப்ரொடக்டிவிட்டி எப்போ கம்மியாகும்னா மில்க் குவாலிட்டி வந்து கம்மியாகிறதுனால ஃபார்ம் ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகும். ஸோ இன்கம் ஜென்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ், இன்கம் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொவைன் மாஸ்டிட்டிஸ் என்னென்னா பர்சிஸ்டன்ட் அண்ட் இன்ஃப்ளமேட்ரி ரியாக்ஷன் ஆஃப் த அடர் டிஷ்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பால் கறக்கிற இடத்துல வந்து வர பர்சிஸ்டன்ட் அண்ட் இன்ஃப்ளமேட்ரி ரியாக்ஷன், அது வந்து வீங்கி போயிடும் ஆஃப் த அடர் டிஷ்யூ டியூ டு த எய்தர் ஃபிசிக்கல் ட்ராமா ஆர் இன்ஜெக்ஷன்ஸ் காஸ் பை மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். இது வந்து ஃபிசிக்கல் ட்ராமானாலையும் நடக்கும், இல்லை இன்ஃபெக்ஷன்ஸ் காஸ் பை மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்னாலையும் நடக்கும். அதுதான் வந்து பொவைன் மாஸ்டிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க.
இட் இஸ் பொட்டென்ஷியலி ஃபேட்டல் மேமரி கிராண்ட் இன்ஃபெக்ஷன். அதாவது பால் கறக்கிற இடத்துல வந்து இந்த இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அது வந்து ஃபேட்டலாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து வெரி காமன் இன் டெய்ரி கேட்டில் வேர்ல்டு வைடுன்னு சொல்லியிருக்காங்க. ஆல் ஓவர் த வேர்ல்டு இது வந்து வெரி காமன் இன் டெய்ரி கேட்டில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஹாஸ் கிரேட்டஸ்ட் லாஸஸ் டு டெய்ரி இண்டஸ்ட்ரி. இந்த மாஸ்டிடிஸ்ங்கிற இன்ஃபெக்ஷன் வந்து பயங்கரமான லாஸ் கொடுத்துருக்கு. இது வந்து எதனால் டெவலப் ஆகுதுன்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்னால டெவலப் ஆகுது. மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் என்னென்னா வைரஸ், மைக்கோபிளாஸ்மா, ஃபங்கஸ் அண்ட் பாக்டீரியா. மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எதுன்னா வைரஸ், மைக்கோபிளாஸ்மா, ஃபங்கஸ் அண்ட் பாக்டீரியா அப்படிங்கிற இதனால டெவலப் ஆகுது. Physical injury to the mammary region, poor hygiene can also cause the condition. ஓகேங்களா? ஃபிசிக்கல் இன்ஜுரி வந்து மேமரி கிளான்ஸில் வந்து நடந்தாலோ இல்லை புவர் ஹைஜீன் இருந்தாலோ இல்லை ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாலோ அப்போ கூட இந்த டிசீஸ் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட நம்ம பிஐபி அனாலிசிஸும் முடியுது, ப்ளஸ் ஹிண்டு அனாலிசிஸும் முடியுது. அக்டோபர் 2021 2021 அனாலிசிஸ் வந்து கம்ப்ளீட்டாக முடியுது. நல்லா படிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட்.